அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல டிஎன்பிசி மேக்ஸ்ல நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? கூட்டு வட்டி. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் ஒன்றருக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப பார்க்கக்கூடியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத சம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியோ அதை விட டபுள் மடங்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸி. நிறைய பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விடவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்க போறோம். ஓகேங்களா? கஷ்டம் தான் சொல்ல கிடையாது, பட் ஈஸியா நம்ம கத்துக்க போறோம். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்களே நினைப்பீங்க, ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? அது கத்துக்கிறத வச்சுதான் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் அசல் ரூபாய் 5000க்கு, ஓகேங்களா, அசல் ரூபாய் 5000க்கு ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஓகேங்களா? சோ அதேதான், தனி வட்டியில நமக்கு அசல் கொடுத்திருப்பாங்க, இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு தனி வட்டி கேட்பாங்க. அதே தான் இங்க கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்ப தனி வட்டிக்கு நம்ம எஸ்ஐ ஈக்குவல் டு PN/100 நம்ம போடுவோம். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன போட போறோம்? நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? என்னது? compound interest equal to P of 1 plus R divided by 100 whole power n minus P. இதான் ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இதுல இந்த பார்ட் மட்டும் இருக்கு பாத்தீங்களா? இந்த பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூவோட அசலை கழிச்சிங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட், அதாவது P of 1 plus இங்க வேணா எழுதுறேன் பாருங்க. ஓகேங்களா? மொத்த தொகை என்னது? அமௌண்ட் தானப்பா. அமௌண்ட் ஈக்குவல் டு P of 1 plus R divided by 100 whole power n. இதுதான் பாத்தீங்கன்னா மொத்த தொகைக்கான ஃபார்முலா. அதான் இந்த ஏரியா. அந்த மொத்த தொகையில இருந்து நம்ம அசலை கழிச்சாதானே நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதனாலதான் பார்த்தோன்னா மைனஸ் பி நம்ம போட்டிருக்கோம். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஏ மைனஸ் பி தானே. இது ஃபுல்லா அமௌண்ட் தானே. மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சாதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது இதான் ஃபார்முலா. அதுல இருந்து அசலை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப டோட்டலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குன்னு ஃபார்முலா வரும்போது இதுதான். ஸோ ஃபார்முலாவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. மொத்த தொகைக்குங்கிறது இந்த பார்ட் மட்டும். இதை ஞாபகம் வச்சுக்க போதும். பட் நாம சம் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருக்கும். அது ஏன் லாங் ப்ராசஸ் நான் சொல்றேங்கிறது இந்த சம் வச்சே நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சம்ல, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, சம் நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சம்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூலாம் எடுத்து எழுதிட்டு நம்ம இது எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? சோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்னது? நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்களா? ஓகே, அசல் எவ்வளவு நமக்கு? சரி, ஓகே, அசல் எவ்வளவு நமக்கு? பி வேல்யூ 5000. ஓகே, ஆர் வேல்யூ நமக்கு எவ்வளவு? 12%. ஓகே, என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 2. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேல்யூவை நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அதை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சம் எப்படி போனுக்குது சொல்றேன். ஆனா நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா டைரக்டா கடைசி மெத்தடுக்கு வந்துடலாம். அதாவது ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துடலாம். நீங்க முன்னாடி போற 4-5 ஸ்டெப் நமக்கு தேவையில்லாம போகும். டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். புரியுதுங்களா? சோ இங்க பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த வேல்யூ வச்சு நான் இதை கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த பி வேல்யூ எவ்வளவு நமக்கு? 5000 இன்ட்டு, ஓகேங்களா, 1 பிளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 12 டிவைட் பை 100 ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 2. இந்த பி வேல்யூ கடைசியா கழிச்சுக்கலாம். வர்ற வேல்யூவோட கடைசியா அசல் வச்சு கழிக்கணும். அதனாலதான் மைனஸ் பி இங்க போட்டிருக்கேன். இப்ப நம்ம போட வேணாம், கன்ஃபியூஷன் ஆயிக்கும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். இப்ப என்னது நமக்கு? 5000 இன்ட்டு 5000, ஓகே, பிராக்கெட். இங்க பாருங்க, 100 இன்ட்டு 1 100, 100 பிளஸ் 12 112, 112 டிவைட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர்.
கரெக்டுங்களா? அப்ப 5000 இன்ட்டு 112 டிவைட் பை 100 இன்ட்டு 112 டிவைட் பை 100. இப்போ இதை அடிச்சு போட்டா நமக்கு ஆன்சர் வரும். கரெக்டா? அடிச்சு போட்டா நமக்கு ஆன்சர் வரும். கரெக்டா? நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்டெப்ல வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த முதல் 2 ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா? என்னது இந்த 2 ஸ்டெப் இருக்குல்ல, இது வேண்டாம் நான் சொல்றேன். டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதி நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். இப்ப இந்த 2 ஸ்டெப் நமக்கு தேவையில்லாம வந்து ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேணாம் நான் சொல்றேன். அது எப்படி சார் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூல ஒரு நிமிஷம். ஓகே, இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி கொடுத்துருக்கும் போது காம்பவுண்ட்ஸ் கேட்கறாங்களா? ஒண்ணும் இல்ல, 5000 அசல் மதிப்பு அளவு 5000 இன்ட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12%. அதோட 100 ஆட் பண்ணிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 12%. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதோட 100 ஆட் பண்ணீங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட 100 ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நமக்கு? 112. ஆல்ரெடி 12% தானே, 100 ஆட் பண்ண எவ்வளவு? 112%. பர்சன்டேஜுங்கும் போது டிவைட் பை 100ங்கிறது காமனா போட்டுங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதே 13% 113/100. 5%னா 105/100. அப்ப 100 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த டிவைட் பை 100ங்கிறது பர்சன்டேஜ்க்கு கம்பல்சரி போட்டுக்கணும். சரிங்க சார், இது இந்த மாதிரி 112/100ங்கிறது எத்தனை டைம் போடணும் அப்படின்னு கேட்டா, என்னோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 2. அப்ப 2 தடவை போடணும், அவ்வளவுதான். கொஞ்சம் பாருங்க, அதே வேல்யூ தான் இங்க இருக்கு. இப்ப என்னோட வேல்யூ 3னா இன்ட்டு 112/100 இன்னொரு டைம் போடணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ டைரக்டா கடைசி ஸ்டெப் எழுதிக்கலாம். எதுக்கு இந்த 2 ஸ்டெப்பை போட்டு அதை ஸ்கொயர்ல வச்சு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் இங்க கிராஸா வந்து இது பண்ணி ஏன் அவ்வளவு தூரம்? டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிட்டு போலாமே. அசல் இன்ட்டு, அதாவது 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பாருங்க, 12%. 100 ஆட் பண்ணா 112. அப்ப 112 டிவைட் பை 100 எத்தனை டைம் போடணும்? 2 டைம். அப்ப 112/100, அவ்வளவுதான். இன்ட்டு 2 டைம் போட்டாச்சு. இப்ப இதை அடிச்சு போட்டு ஆன்சர் அடிச்சு போட்டு வர்ற ஆன்சரோட நம்ம என்ன பண்ணணும்? கடைசியா அசல் மதிப்பை கழிக்கணும். அதை மறந்துடக்கூடாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கடைசியா அசல் மதிப்பை வச்சு கழிக்கணும். நமக்கு SI ஈக்குவல் டு P0 டிவைட் பை 100ங்கிறது டைரக்டா SI கண்டுபிடிச்சிருவோம். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இந்த ஏரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கடைசி என்ன பண்ணணும்? நம்ம இந்த அசல் வேல்யூ கழிக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்ப இதை அடிச்சு போடலாமா? கொஞ்சம் மேல தள்ளிக்கிட்டா. ஓகே, இப்ப அடிச்சு போடலாமா? பாருங்க, இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோ கேன்சல். ஓகே, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோக்கும் கேன்சல். ஓகே, 2 5 10, 4 5 5. மீதி என்ன இருக்கு? 4 2 2, I 2 10, மீதி 1, 6 2 12. அப்ப 56 இன்ட்டு 12. என்னது? 56 இன்ட்டு 12. சார் 112. 112 இன்ட்டு 56. 6 2 12 2, மீதி 1, 6 1 6, 6 1 7, 6. I 2 10க்கு 0, மீதி 1, I 1 5 1 6, I 1 5. அப்ப என்ன வரும்? 2 7 2 1 6, 62 72. ஓகேங்களா? என்னது? 62 72. இந்த 62 72ங்கிறது என்னது? நமக்கு மொத்த தொகை, அதாவது அமௌண்ட், மொத்த தொகை. நமக்கு கேள்வி வந்து மொத்த தொகை கேட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணா போதும், அசல் வேல்யூ கழிக்க தேவையில்லை. ஆனா நம்ம கேள்வி கேட்கறது என்னது? நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டா என்ன பண்ணும்? நம்ம அசல் வேல்யூ கழிக்கணுமா? நமக்கு அசல் வேல்யூ எவ்வளவு? 5000. அப்ப நமக்கு 62 72ஓட, அதாவது இந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ணணும்? இந்த அசல்ல கழிக்கணும், 5000 கழிக்கணும். அப்ப 2 7 2 1 12 72. ஆன்சர் 12 72 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல. இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி 12 72 இருக்கா? கிளியரா? சோ ரொம்ப 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 ஈஸியா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஹேண்டில் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்க, இந்த பேட்டர்ன் நீங்க ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய இதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய சம்முக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்முக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்ப இன்னொரு சம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. அசல் ரூபாய் 5000க்கு, ஓகேங்களா, என்னது? அசல் ரூபாய் 6000க்கு ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
ஓகேங்களா? சரி, ஓகே. இது நார்மலான ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கணக்கு தான். ஓகேங்களா? சோ இந்த கணக்குல நம்ம எப்பவும் போல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாம நம்ம டைரக்டா போடலாமா? எப்படி போடலாம்? சோ இங்க பாருங்க, பி வேல்யூ என்னது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். பி வேல்யூ நமக்கு எவ்வளவு? 6000. ஓகே. ஆர் வேல்யூ 5%. என்னோட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 2 இயர்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அது போடலாமா? என்னது? 6000 இன்ட்டு இந்த 5% என்ன அர்த்தம்? 100 ஆட் பண்ணா 105 டிவைட் பை 100. எத்தனை டைம் போடணும்? என்னோட வேல்யூ 2 தடவை. அப்ப 105/100. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம அடிச்சு போடலாமா? இங்க பாருங்க, இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோக்கும் கேன்சல், இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல். ஓகேங்களா? மீதி பாருங்க 10 இருக்கா? 2 5 10. இதுல பாருங்க 2 5 10, மீதி 1. ஓகே. 1 2 2, 3 2 6. அப்ப என்னது? 3 இன்ட்டு 21 இன்ட்டு 105. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6615 வரும். நீங்க போடுங்க, இடம் பத்தாது. ஓகேங்களா? 6615. அப்ப 6615 என்னது? நமக்கு மொத்த தொகை. நமக்கு என்ன பண்ணணும்? கடைசியா அசலோட கழிக்கணும். ஓகேங்களா? அப்ப அசல் எவ்வளவு நமக்கு? 6000. ஓகேங்களா? அப்ப 6615ஓட 6000 கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் 615. சோ 615ங்கும் போது நமக்கு எது ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 615. ஓகேங்களா? சோ அப்ப சிம்பிள் தான். இந்த 5% நம்ம எப்படி எழுதிக்கணும்? 105/100 எழுதிக்கணும். எத்தனை டைம்? 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அவ்வளவுதான். அதான் இங்க எழுதியிருக்கேன். 105/100, 105/100. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி ரொம்ப அப்படி இப்படி எல்லாம் போட தேவையில்ல. இது சிம்பிளா போட்டா டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா பண்ணிக்கலாம். ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரலைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரி போட்டுருங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டெப்புக்கு வந்துதான் ஆகணும். அதை விட இதுதான் ஈஸி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப செகண்ட் சம் முடிஞ்சு, அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. அசல் ரூபாய் 4000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சாதாரணமான சம்மு தான். இந்த சம்மு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹோம் ஒர்க்கா போட போறீங்க. சம் நம்பர் 3க்கு ஹோம் ஒர்க் சம்மா போடுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஃபோர்த் சம். பாருங்க. ரூபாய் 20% ஆண்டு வட்டியில், ஓகே, என்னது? ரூபாய் 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் முறையில் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் டேஷாக மாறும். இந்த சம்மு பாருங்க. இந்த சம்முல கூட்டு வட்டி கேட்கல. நல்லா கவனிங்க. இந்த சம்முல கூட்டு வட்டி கேட்கல. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 1000ங்கிற அமௌண்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறும்? 20% வட்டி வீதம் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அப்ப என்ன கேட்கறாங்க? நமக்கு 1000 ரூபாய் அமௌண்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறும்? அப்ப மொத்த தொகை கேட்கறாங்க. 3 வருஷம் கழிச்சு என்ன வட்டி கிடைக்கும்னு கேட்கல, என்னவா மாறும். அப்பன்னா வட்டியும் இன்க்ளூடட் ஆகி மொத்த தொகை என்னன்னு தான் கேட்கறாங்க. இந்த அமௌண்டா எவ்வளவு மாறும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல இன்க்ளூடு என்னது? வட்டியும் உள்ள இருக்கு. அப்ப மொத்த தொகை தான் கேட்கறாங்க. மொத்த தொகைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எப்பவும் போல ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நீங்க கடைசி என்ன பண்ணக்கூடாது? அசல் கழிக்க கூடாது. அசல் கழிச்சீங்கன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா வந்துடும். அதாவது கூட்டு வட்டி. நமக்கு கூட்டு வட்டி கிடையாது, மொத்த தொகை தான். அப்ப மொத்த தொகைன்னா என்னது? நமக்கு கடைசியா அசலை கழிக்காம இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். பி வேல்யூ 1000, என் வேல்யூ 3, ஆர் வேல்யூ 20%. அப்ப நமக்கு என்னது? அப்படியே தான் 1000 இன்ட்டு, ஓகேங்களா, 1000 இன்ட்டு இந்த எண் வந்து 20% தானே. அப்ப என்னது? 220 டிவைட் பை 100 இன்ட்டு 220, 120. ஏன்னா அதோட என்ன பண்ணும்? 100 தான் ஆட் பண்ணும். 120 டிவைட் பை 100 இன்ட்டு 120 டிவைட் பை 100. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதை அடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர். இதை அடிச்சு போட்டு என்ன வருதோ அது ஆன்சர். நீங்க கடைசி என்ன பண்ணக்கூடாது? அசலை கழிக்க கூடாது. ஏன்னா நமக்கு கேட்கறது கூட்டு வட்டி. இதோட ஸ்டாப் பண்ணிக்குது. என்ன ஆன்சர் அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன ஆன்சர் வருது நீங்களே போடுறீங்களா? இதுவும் ஹோம் ஒர்க் சம் தான். சம் நம்பர் 4 ஹோம் ஒர்க் சம் தான். ஸோ கிளியரா புரிஞ்சுங்களா? ஸோ இந்த நமக்கு இந்த பார்ட் 1ல முழுக்க முழுக்க கூட்டு வட்டி தான். கூட்டு வட்டி, மொத்த தொகை, இதை கண்டுபிடிக்கிறது எப்படி?
கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, கூட்டு வட்டி சம்ல மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது இல்லாம உங்களுக்கு ஒரு சில ஹோம்ஒர்க் சம்மும் நான் கொடுக்குறேன், டிஸ்பிளேல காட்டுறேன். அந்த ஹோம்ஒர்க் சம்மும் ஒர்க் அப் பண்ணிட்டு கீழே ஆன்சர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 5-6 கேள்வி வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிங்க. எல்லா சம்முக்கும் ஆன்சர் கரெக்டா வருதுன்னா ஆல் சம்ஸ் கரெக்ட்னு போடுங்க. அதே மாதிரி சம் நம்பர் 3க்கு 4க்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதே நமக்கு வந்து அந்த இயர்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்டாவோ இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்ல புள்ளி வச்சு வந்துச்சுன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த பார்ட்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆண்டு கண்டுபிடிக்கிறது எப்படி, வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி. ஏன்னா ஒண்ணு மொத்த தொகை கொடுத்துட்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதோ இல்ல ஆண்டு கண்டுபிடிக்கிறதோ அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல நிறைய அடுத்தடுத்த பார்ட் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி மடங்கு சம் இருக்கு. இதுல மடங்கு சம்மும் கேள்வி கேட்பாங்க. அரையாண்டு வட்டி இருக்கு, காலாண்டு வட்டி இருக்கு. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அரையாண்டு வட்டி, காலாண்டு வட்டி இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஓகே, ஒரு 10 ஹோம்ஒர்க் சம் வந்து பார்க்கலாம். இந்த பார்ட் 1க்கு உண்டான 10 ஹோம்ஒர்க் சம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஆண்டுக்கு கூட்டு வட்டி கணக்கிடப்படி அசல் 7500க்கு 4% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்க. ரூபாய் 6250. ஓகே, நல்லா பாருங்க. ரூபாய் 6250. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ரூபாய் 6250 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதுக்கான கூட்டு வட்டி மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 14% பாயிண்ட்ல வரும், கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. 5 வருட 3வது சம் பாருங்க. 5 வருஷம் 7200. ஓகேங்களா? சரி, 5% 7200 2 வருஷம் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. 4th சம் பாருங்க. 4% 50,000 அமௌண்ட் 2 ஆண்டுகள் கிடைத்து கூட்டு வட்டி. இது 4th சம். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் ஈஸியா புரியும். 5th சம் பாருங்க. 50,000 16% 2 ஆண்டுகள். ஓகேவா? ஓகே. 6th சம் 15,625 8% 3 ஆண்டுகள் கூட்டு வட்டி. இந்த சம் ரிப்பீட்டடா 2-3 டைம் கேட்டிருக்காங்கப்பா, நோட் பண்ணி வச்சுங்க. 7th சம் பாருங்க. 8,000 3 ஆண்டுகள் 5%. ஓகேங்களா? இதோட கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 8வது சம் பாருங்க. அருண் என்பவர் 4,000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுக்கு வருடத்திற்கு 15%. அப்ப கூட்டு வட்டி என்ன, 3 வருஷத்துக்கு பிறகு கூட்டு வட்டி என்ன கேட்டிருக்காங்க. பாயிண்ட்ல வரும், கரெக்டா நோட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? அடிச்சு போடும்போது கரெக்டா போடணும். 9th சம் 31,250க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 25,000க்கு 3 வருடங்களுக்கு பின் 12% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன. இது 25,000. இது பாயிண்ட்ல வரும், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். டோட்டலா 10 சம். இந்த 10 சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பாயிண்ட்ல வரது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா அடிச்சு போடுங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் நிறைய வேணும். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பாயிண்ட்ல அடிச்சு போட்டு கீழே ஆன்சர் சொல்லுங்க. 10 சம்மும் உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வருதாங்கிறது சொல்லுங்க. பிளஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த சம் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு அந்த 3rd சம் 4th சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அதோட ஆன்சரும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன், உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.